ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10வது புத்தகம் புவியியலில் இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் 1 இந்தியா, அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு, அதாவது ட்ரைனேஜ் சிஸ்டம். இமயமலை இந்த யூனிட்டில் தான் நமக்கு கவர் ஆகும். அதே மாதிரி நதிகள் இந்த யூனிட்டில் தான் நமக்கு கவர் ஆகும். நிறைய ஷார்ட்கட்டு அப்படின்றது இந்த யூனிட்டில் நமக்கு வரும், அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அறிமுகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா பரப்பளவில் உலகின் 7வது பெரிய நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக அளவில் ஆசிய கண்டத்தில் 2வது பெரிய நாடு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்போ உலக அளவில் பரப்பளவை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது எந்த நாடு ரொம்ப பெருசு அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யா. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவின் பரப்பளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 32,87,263 சதுர கிலோமீட்டர் அப்படின்றது தான் நமக்கு இங்கே ஆன்சர். ஓகேவா? பரப்பளவு, இந்தியாவின் பரப்பளவு 32,87,263. ஓகேவா? 32 அப்படின்றது செகண்ட் நம்பர், 2 3 அதுக்கப்புறம் 7 8 பாருங்களேன், அடுத்தடுத்த நம்பராக வரும். 2 3 அதுக்கப்புறம் 7 8 அடுத்தது 2 6 3 இருக்கு இல்லையா? ஸோ அதனால் அதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். 32,87,263 32 87 263 அப்படின்னு சொல்லிட்டு படிங்க. சதுர கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இது புவியின் மொத்த பரப்பளவில் 2.4%. ஓகேவா? 2.4% அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா 2.42% அப்படின்றது வரும். ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா 15,200 கிலோமீட்டர் நில எல்லைகளை கொண்டுள்ளது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது முழுவதும் நில எல்லைகளால் சூழப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, குஜராத் பகுதி, அப்புறம் தமிழக பகுதி, கர்நாடகம், அதில் ஆரம்பித்து ஒடிசா வரைக்கும் நமக்கு என்ன தான் இருக்கும்? கடல் தான் இருக்கும். ஓகேவா? அப்போ நில எல்லைகள் மட்டும் அப்படின்னா குஜராத்துக்கு மேலெலாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு மேலே கடல் இல்லை. ஸோ அப்போ அந்த நில எல்லைகள் மட்டும் 15,200 கிலோமீட்டர் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வடமேற்கில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இருக்குது. வடக்கு பகுதியில் சைனா, நேபாளம், பூட்டான், கிழக்கு பகுதியில் வங்காளதேசம் மற்றும் மியான்மர் நாடுகளுடன் நில எல்லைகளை பகிர்ந்து கொண்டுள்ளது தான் நம்மளுடைய இந்திய நாடு. ஸோ அடுத்தது வேறு என்ன அப்படின்னா, இந்தியா அதிகபட்சமாக எந்த நாட்டுடன் அதிக நில எல்லையை பகிர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எல்லை பகுதியை அதிகமாக எந்த நாட்டு கூட நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் நம்ம இந்திய நாடு அப்படின்னு பார்க்கும்போது, வங்காளதேசத்துடன் அதிகமான நில எல்லை அப்படின்றது பகிரப்பட்டுள்ளது. 4,156 கிலோமீட்டர். 4,156 கிலோமீட்டர். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அதே மாதிரி ஹையஸ்ட் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அடுத்தது நமக்கு லோயஸ்ட்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ குறுகிய எல்லையாக ஆப்கானிஸ்தானுடன் 106 கிலோமீட்டர் நில எல்லையை பகிர்ந்துள்ளது இந்தியா அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்தியா தெற்கில் இந்திய பெருங்கடலாலும், கிழக்கில் வங்காள விரிகுடாவாலும், மேற்கே அரபிக்கடலாலும் சூழப்பட்டு சுமார் 6,100 கிலோமீட்டர் நீளமுள்ள நீண்ட கடற்கரை பகுதியை 3 பக்கங்களில் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ நில எல்லை 15,200ன்னு பார்த்தோமா? ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 6,100 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை பகுதி அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கடற்கரை பகுதியோட நீளம் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா 6,100 அப்படின்றது நம்ம ஆன்சராக சொல்லணும். அதுவே தீவு அப்படின்னு பார்க்கும்போது அந்தமான் நிக்கோபார் தீவுலாம் நம்மளோட தானே? ஓகேவா? ஸோ அப்போ அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவுலாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுலேயும் பீச் அப்படின்ற கடற்கரை பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அந்த நீளத்தையும் சேர்த்துக்கிட்டோம் 6,100 கூட அப்படின்னா 7,516 தீவு கூட்டத்துடன் சேர்த்து அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா 7,516.6 கிலோமீட்டர். அதுவே நார்மலாக கடற்கரை நீளம் அப்படின்னு மட்டும் கேட்டாங்க அப்படின்னா அது 6,100 கிலோமீட்டர். ஓகேவா? இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி பாக் நீர் சந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில ஒரு கேப் ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அந்த கேப்பு தான் பாக் நீர் சந்தி அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பாக் நீர் சந்தி இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆழமற்ற கடல் பகுதி அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்தியா பார்த்தோம்னா துணை கண்டம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஒரு கண்டம் இருக்கணும் அப்படின்னா அந்த கண்டத்துக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கோ அனைத்து வகையான தகுதிகளும் நம்மளுடைய நாட்டுக்கு இருக்கிறதுனால இந்தியா ஒரு துணை கண்டம் என அழைக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ அடுத்தது வேறு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு அமைவிடமும் பரப்பளவும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அமைவிடமும் பரப்பளவும் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா 7 டிகிரி 4 மினிட்ஸ் வட அச்சம் முதல் 37 டிகிரி 6 மினிட்ஸ் வட அச்சம் வரையிலும், அதே மாதிரி 68 டிகிரி 7 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கம் முதல் 97 டிகிரி 25 கிழக்கு தீர்க்கம் வரையிலும் பரவியுள்ளது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ரொம்பவே முக்கியமான ஒரு தகவல். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு இது. ஓகேவா? ஸோ அடுத்தது இந்தியாவின் தென்கோடி பகுதியான
ஓகேவா. தென்கோடி பகுதி அப்படின்னு சொல்லிட்டு எதுன்னு கேட்பாங்க. இந்தியாவின் தென்கோடி பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இந்திராமுனை. இந்திராமுனை அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இருக்கு இல்லையா. ஸோ அந்தமான் நிக்கோபாரோட கடைசி பாயிண்டில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் இந்திராமுனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அந்த காலத்தில் பிக்மெலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருந்துச்சான். ஓகேவா. பிக்மெலியன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேர் இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்தியாவின் தென்கோடி முனைன்னு கேட்டாங்கன்னா இந்திராமுனை. இந்தியாவின் தென்கோடி முனை அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்திராமுனை. ஓகேவா. அதுவே இந்திய நிலப்பகுதியின் தென்பகுதி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி முனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அது கன்னியாகுமரி. ஓகேவா. இந்தியாவுக்கே தென்கோடி முனைனா இந்தியாவுக்கே தென்கோடி வந்து இந்திராமுனை. இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி அப்படின்னு கேட்டாங்கன்னா அது என்னது கன்னியாகுமரி. இந்திராமுனை அப்படின்றதோடைய அட்சம் என்ன அப்படின்னா 6 டிகிரி 45 மினிட்ஸ். ஓகேவா. அதுவே இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி குமரி முனையாகும். அதுவே வடமுனை அப்படின்னு பார்க்கும்போது வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய முனை எது அப்படின்னா இந்திரா கோல் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. இந்தியா வந்து வடக்கே லடாக்கில் உள்ள இந்திரா கோல் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை 3214 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் கிடையாது. இந்தியா மேப் எடுத்து நேராக காஷ்மீரில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு ஒன்று போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். 3214 கிலோமீட்டர் நீளம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுவே மேற்கே குஜராத்தில் உள்ள ரான் ஆஃப் கட்ஜ் முதல் கிழக்கே அருணாச்சல பிரதேசம் வரை, குஜராத்தில் ஆரம்பித்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் ஸ்கேலால் ஒரு நேராக ஒரு கோடு ஒன்று போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் 2933 கிலோமீட்டர் நீளத்தையும் கொண்டுள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எந்த அட்சமானது கடகரேகை. ஓகேவா. எந்த அட்சமான கடகரேகை இந்தியாவை வந்து 2ஆக பிரிக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய டைம் கேட்டிருக்காங்க. 23 டிகிரி 30 மினிட்ஸ். ஓகேவா. 23 டிகிரி 30 மினிட்ஸ் 23ன்னு படிச்சுக்கோங்க. ஓகேவா. 23. ஸோ அந்த அட்சம் தான் வந்து இந்தியாவை 2ஆக பிரிக்குது அப்படின்னு. ஓகேவா. 23 டிகிரி 30 மினிட்ஸ் வட அட்சமான கடகரேகை இந்தியாவின் மையமாக அமைந்து தென்பகுதி வெப்பமண்டலமாகவும் வடபகுதியை மித வெப்பமண்டலமாகவும் 2 பெரும் பகுதிகளாக பிரிக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கடகரேகை தான். ஓகேவா. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்திய திட்ட நேரம். மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா ஏறத்தாழ 30 தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது. ஓகேவா. இது வந்து நமக்கு லேட்டிடியூட் அப்படின்னா அட்சரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. லாங்கிடியூட் அப்படின்னா தீர்க்க ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து செங்குத்து கோடுகளாக இருக்கும். ஓகேவா. செங்குத்து கோடுகளாக இருக்கும். 30 தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசத்தில் மேற்கில் உள்ள குஜராத்தை காட்டிலும் 2 மணி நேரம் முன்னதாகவே சூரியன் உதயமாகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது இப்போ சூரியன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கிழக்கு பகுதியில் தானே உதிக்குது. ஸோ அப்போ கிழக்கு பகுதியில் சூரியன் உதிக்கிறது அருணாச்சல பிரதேசம் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா குஜராத் அப்படிங்கிறது 2933 கிலோமீட்டர் தாண்டி தான் சூரிய ஒளியானது இந்த இடத்துக்கு வரணும். ஓகேவா. அப்படி பார்க்கும்போது 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஸோ அந்த பகுதியில் சூரியன் அப்படின்றது உதயமாகிடுது. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம அருணாச்சல பிரதேசத்தில் வந்து மணி 5ங்க, இந்த குஜராத்தில் வந்து மணி வந்து இப்போ தான் 4:30 ஆகுது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா. அப்போ எனது ஒரே நாடு ஒரே மாதிரியான நேரம் தான் நமக்கு வேணும் அப்படின்றதுனால என்ன பண்ணியிருக்கோம், சென்டராக ஒரு பாயிண்ட்டை எடுத்து சென்டராக இருக்கக்கூடிய ஒரு தீர்க்க ரேகை பாயிண்ட்டை எடுத்து ஸோ இந்த லைனை வச்சு தான் அந்த லைனை வந்து எப்போ சூரியனுடைய கோடுகள் வந்து தொடுதோ அந்த நேரம் தான் இந்தியா முழுவதும் நேரமாக கருதப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த லைனை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எடுத்திருக்கோம். அப்போ இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகை ஆனால் 82 டிகிரி 30 மினிட்ஸ் 82 23 அப்படின்னா கடகரேகை, தீர்க்க ரேகைனா 82 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. 82 டிகிரி 30 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்க ரேகையின் தலைநேரம் இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த திட்ட நேரமான அந்த தீர்க்க ரேகை இருக்கு இல்லையா, ஸோ எந்த வழியாக செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இந்திய திட்ட ரேகையானது இந்திய திட்ட நேரமாக கருதப்படும் தீர்க்க ரேகையானது எந்த வழியாக கடந்து செல்கிறதுன்னு சொல்லி கேட்பாங்க. அலகாபாத் மிர்சாப்பூர் வழியாக கடந்து செல்கிறது. ஆப்ஷனில் அகமதாபாத் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி நிறைய பேர் தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அலகாபாத் மிர்சாப்பூர். தீர்க்கக்கூட எப்படி போகுது, அழகாக போகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இந்திய திட்ட நேரமானது கிரீன்விச் திட்ட நேரத்தை விட 5.5 மணி நேரம், ஓகேவா, 5.5 மணி நேரம் முன்னதாக உள்ளது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. கிரீன்விச் லைன் அப்படிங்கிறது 0 டிகிரி லைன். ஓகேவா. கிரீன்விச்சில் போகிற லைன் வந்து 0 டிகிரி லைன். ஸோ அடுத்தது என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால்
ஓகே. ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரம் அமராவதி நகராகும். ஆந்திராவோட தலைநகரம் அமராவதி ஆகும். ஆந்திர பிரதேசத்தை அந்த மறுசீரமைப்பு சட்டத்தின்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2024 வரைக்கும் ஹைதராபாத் நகரம் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் தலைநகரமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அமராவதி தான், ஆனால் 2024 வரைக்கும் ஹைதராபாத் வந்து ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் தலைநகரமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க 2024 வரைக்கும். ஸோ அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது என்னென்னா இந்தியாவின் முக்கிய இயற்கை அமைப்பு பிரிவுகள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் என்னென்ன இருக்குது அப்படின்னா இந்தியாவோட இயற்கை பிரிவுகளை ஒரு 5 வகையாக பிரிக்கலாம். ஸோ வடக்கு மலைகள் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். வடக்கில் நம்ம இந்தியா மேப்பில் வடக்கு பகுதியில் பார்த்தோம் என்ன மலைகள் இருக்குன்னா இமய மலைகள் இருக்குது, அதனால் அதை வடக்கு மலைகள்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன்று வடபெரும் சமவெளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது தீபகற்ப பீடபூமிகள். தீபகற்பம் அப்படின்னா 3 பக்கம் நீராலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்டுள்ள ஒரு பகுதியை தான் தீபகற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ தேர்டு ஒன்று தீபகற்ப பீடபூமி. ஃபோர்த்து ஒன்று கடற்கரை சமவெளிகள் அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபிஃப்த்து ஒன்று தீவுகள். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்தியாவுடைய இயற்கை அமைப்பு. இப்படி தான் இருக்குது இந்தியா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 5 பகுதிகளாக பிரித்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன்று வடக்கு மலைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வடக்கு மலைகள் அப்படின்னு பார்க்கும்போது இமயமலைகளை தான் வடக்கு மலைகள்னு சொல்கிறாங்க. உலகின் இளமையான மற்றும் மிக உயரமான மலைத்தொடர்கள் இமயமலைகள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஏன் வந்து இளமையான மலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தான் இந்த மலைத்தொடர் உருவானுச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு கடல் ஒன்று இருந்துச்சான். ஓகேவா? அங்காரான்னு ஒரு நிலப்பகுதி இருந்துச்சு, கோண்டுவானான்னு ஒரு நிலப்பகுதி இருந்துச்சு. ஸோ அந்த 2 பகுதியும் புவி பேரியக்க விசை காரணமாக என்ன ஆகுது அப்படின்னா நகர ஆரம்பித்து 2 நிலப்பகுதியும் ஒட்டும் போது மடிஞ்சு ஒரு மலைத்தொடர் மாதிரி உருவாச்சு. அப்போ இடையில வந்து ஒரு கடல் ஒன்று இருந்துச்சான், டெத்திஸ் அப்படின்ற ஒரு கடல். ஸோ அந்த டெத்திஸ் அப்படின்ற கடலையே மடிச்சுட்டு தான் இந்த மலை உருவானுச்சு அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் இளமையான மலை அப்படின்றத நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இமயமலைன்னு பார்க்கும்போது மேற்கில் சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து கிழக்கே பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரைக்கும் சுமார் ஒரு 2500 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பிரபலமான பாமீர் முடிச்சு வந்து உலகின் கூரை என அழைக்கப்படுகிறது. பிரபலமான பாமீர் முடிச்சு அப்படின்னு பார்க்கும்போது அதை உலகின் கூரை அப்படின்னு சொல்கிறாங்க. உலகின் கூரை என அழைக்கப்படுது அப்படின்னா பழைய புத்தகங்களில் திபெத் அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த புத்தகத்தில் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாமீர் முடிச்சு தான் உலகத்தின் கூரை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கூரை எப்படி இருக்கும்? முடிச்சா இருக்கும் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. கூரை வீடு மேக்ஸிமம் எப்படி இருக்கும்? ஒரு முடிச்சு மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம ஞாபகம் வைத்து கொள்ளலாம். ஸோ அடுத்தது என்னென்னா ஏன் வந்து அதை உலகத்தின் கூரை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மத்திய ஆசிய பகுதி இருக்குல்ல, ஸோ அங்கேருந்து வரக்கூடிய உயரமான மலைத்தொடரையும் நம்ம இமயமலை இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வந்து இணைக்கும் பகுதியாக வந்து இந்த பாமீர் முடிச்சு இருக்குதான். அது பார்க்குறதுக்கு ஒரு கூரை மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்குது. ஸோ அதனால் உலகத்துக்கே கூரை மாதிரி இருக்குன்றதுனால உலகின் கூரைன்னு சொல்லிட்டு அந்த பாமீர் முடிச்சை வந்து நமக்கு சொல்கிறாங்க. ஸோ வேறு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ இமயமலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் பார்க்கும்போது இமாலயா என்ற சொல்லானது சமஸ்கிருத மொழியில் பனி உறைவிடம் என அழைக்கப்படுகிறது. பனி உறைவிடம் அப்படின்னா அபோர்ட் ஆஃப் ஸ்னோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஹிமாலயா அப்படின்ற வார்த்தை ஒரு சமஸ்கிருத வார்த்தை. ஸோ அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா பனி உறைவிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்தியாவின் பெரும் அரணாக உள்ள வடக்கு மலையை 3 பெரும் உட்பிரிவுகளாக பிரிக்கலாம். என்னென்ன சொல்லி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஒன்று டிரான்ஸ் இமயமலை அப்படின்னு சொல்கிறாங்க. இமயமலையே இப்படி 3ஆக பிரிக்கிறாங்க. இமயமலை எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகைப்படும். ஒன்று டிரான்ஸ் இமயமலை, செகண்ட் ஒன்று இமயமலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மத்திய பகுதியில் இருக்கிறதுனால ஸோ சென்ட்ரல் இமயமலை, மத்திய இமயமலை அப்படின்னும் சொல்லலாம். அதுவே டிரான்ஸ் இமயமலை அப்படிங்கிறது கொஞ்சம் மேலே இருக்கிறதுனால வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தோம்னா கிழக்கு இமயமலை, அதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கிழக்கு இமயமலையை பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது என்னென்னா ஆரவல்லி மலைத்தொடர் உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர்களில் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் என்ன அப்படின்றத நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆரவல்லி மலைத்தொடர் தான் உலகத்திலே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆறி போச்சு அப்படின்னாலே இது என்ன தான் பழசு தான். ஆறி போச்சு அப்படின்னாலே இது பழசு தான். ஸோ அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் டிரான்ஸ் இமயமலை ஒவ்வொன்றா நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ டிரான்ஸ் இமயமலை அப்படின்னு பார்க்கும்போது டிரான்ஸ் இமயமலைக்கு இன்னொரு பேர் என்னென்னா மேற்கு இமயமலை. ஓகேவா? மேற்கு இமயமலை தான் டிரான்ஸ் இமயமலை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா?
எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மேற்கு இமயமலைன்னு கொடுத்துருக்காங்க, ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. மே மாதம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனோம் அப்படின்னு கூட, மே மாதம் தானே இந்த ஸ்கூல் லீவ்லாம் வரும் இல்லையா, ஸோ ஃபேமிலியோட மே மாதம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஊருக்கெலாம் நிறைய ஊர் சுற்றி பார்க்க போனோம் அப்படின்ற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மலைகள் இமயமலைக்கு வடக்கே அமைந்துள்ளது அப்படின்ற கதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஸோ இதனுடைய பரப்பளவு திபெத் பகுதியில் அதிகமாக இருப்பதனால் இவை திபெத்தியன் இமயமலை எனவும் அழைக்கப்படுகிறது. ஸோ டிரான்ஸ் இமயமலையோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா திபெத்தியன் இமயமலை. திபெத் அப்படிங்கிறது என்னென்னா ஜம்மு காஷ்மீருக்கும் பக்கத்தில், அதாவது அவுட் ஆஃப் இந்தியா இருக்கக்கூடிய நிலப்பகுதி வந்து திபெத் அப்படின்னு சொல்லுவாங்க. இவை திபெத்தியன் இமயமலை எனவும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ் இமயமலைக்கு இன்னொரு பேர் என்னது, திபெத்தியன் இமயமலை. ஓகேவா. ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம்ல, மே மாதம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிட்டு ஊர் ஊராக சுற்ற போகிறோம்ல. ஸோ யார் கூட சுற்ற போகிறோம் அப்படின்னா பெத்த புள்ள கூட சுற்ற போகிறோம். ஒரு அப்பா வந்து தான் பெத்த புள்ள கூட என்ன பண்ணுறாரு, ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு மே மாதம் ஊர் ஊராக சுற்றுறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெத்த பிள்ளை அப்படின்னா பெத்தியன், திபெத்தியன் வருது இல்லையா, ஸோ அதுக்காக சொல்ல வரேன். ஓகேவா. ஸோ அடுத்தது, ஸோ அந்த டெத்திஸ் அப்படிங்கிற ஒரு கடல் வந்து மடிக்கப்பட்டு தான் இந்த இமயமலை உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போ கடலடி உயிரின படிமங்கள், ஒரு கடலே மடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கடல் பொருட்கள் எல்லாமே, அதாவது மரைன் செடிமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த கடல் படிமங்கள் எல்லாமே இந்த டிரான்ஸ் பகுதியில் இருக்குது அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிரான்ஸ் இமயமலை டெர்சியரி கிரானைட், அதாவது கருங்கல் பாறையால் உருவானது. டெர்சியரி கிரானைட் பாறை அப்படின்னா கருங்கல் பாறை தான். ஓகேவா. கருங்கல் பாறையால் உருவானது. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா டிரான்ஸ் இமயமலையோட இன்னொரு பேர் என்ன, மேற்கு இமயமலை. திபெத்தியன் இமயமலை என அழைக்கப்படுவது அது டிரான்ஸ் இமயமலை, அப்படி இல்லைனா மேற்கு இமயமலை. அதே மாதிரி கடலடி உயிரின படிமங்கள் இமயமலையில் எந்த பகுதியில் இருக்குது, டிரான்ஸில் இருக்குது. அதே மாதிரி வேறு என்ன கேட்க வராங்க அப்படின்னா இந்த ஜாஸ்கரு, லடாக்கு, கைலாசு, காரகோரம் இந்த மாதிரியான மலைத்தொடர்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய வாழிடங்களாக நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஜாஸ்கரு, லடாக்கு, கைலாஷ் மற்றும் காரகோரம். ஓகேவா. ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய குட்டி குட்டி மலைத்தொடர்கள் அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா இமயமலைன்னு பார்க்கும்போது வடக்கு மலைகளின் மையப்பகுதியாக அமைந்துள்ளது. ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு இளம் மடிப்பு மலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ வடக்கே இருந்த யுரேஷியா தான் அந்த இது பார்த்தோம் இல்லையா, அங்காரா, கோண்டுவானா அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ இந்த இந்தியா மேப்பில் நம்ம சிம்பிளாக சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு இது இந்த இடம் வருது இல்லையா, ஸோ இந்த இடம் மாநிலங்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்கல்ல, ஸோ இந்த இடம் தான் திபெத். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல தான் வந்து டிரான்ஸ் இமயமலையோட சில பகுதிகள் அந்த பகுதிக்கும் வர்றதுனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திபெத் பகுதி தானே இது, ஸோ அதனால் திபெத்தியன் இமயமலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா எல்லைகள் எங்கே எந்த நாட்டோட அதிகமாக பகிரப்பட்டிருக்குன்னா பங்களாதேஷ். பாருங்கள் எவ்வளோ எல்லைகள் வந்து பகிரப்பட்டிருக்கு அப்படின்றது நீங்களே பார்க்கலாம். 4156. அதுவே குட்டியோண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்கானிஸ்தான் வெறும் 106 கிலோமீட்டர் தானே. ஸோ அந்த வெறும் 106 கிலோமீட்டர் தான், அந்த கொஞ்சோண்டு கேப் மட்டும் இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த 106 கிலோமீட்டர் அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ பாமீர் முடிச்சி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ அது எந்த இடத்துல வரும்னா இந்த சி இருக்குது இல்லையா, ஸோ சி அப்படின்ற இடத்துல தான் அந்த பாமீர் முடிச்சி அப்படின்றது நமக்கு வந்திருக்கும். ஸோ அடுத்தது வேறு என்னென்ன இதில் பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ வேறு என்ன சொல்கிறாங்க, அந்த அங்காரா, அப்புறம் அங்காராங்கிறது தான் புதிய புத்தகங்களில் யுரேஷியா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. ஓகேவா. அங்காரா அப்புறம் கோண்டுவானா 2 நிலப்பகுதியும் சேர்ந்ததுனால தான் அந்த மலை வந்து உருவாச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இடையில வந்து ஒரு கடல் இருந்துச்சு, டெத்திஸ் அப்படின்ற கடல் வந்து இருந்துச்சு அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இமயமலையை திரும்பவும் ஒரு 3 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. ஓகேவா. காமனாக சொல்லியிருப்பாங்க, மேற்கு பகுதியில் இருந்தது டிரான்ஸ் இமயமலை, நடுப்பகுதியில் இருந்தது வெறும் இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிழக்கு பகுதியில் இருந்தது இமயமலை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஒன்றும் கிடையாது. இப்போ இமயமலைன்றது இந்த இடத்துல வருது இல்லையா, இந்த இடத்துல மட்டும் வர்றது எந்த இடம்னா அதை டிரான்ஸ் இமயமலைன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல வரக்கூடிய இமயமலை இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல வரக்கூடிய இமயமலையை நமக்கு இமயமலைன்னே சொல்கிறாங்க. இந்த பகுதியெல்லாம் கிழக்கு பகுதிகள். ஓகேவா. இந்த இடத்துல வரக்கூடிய இமயமலையை அதை நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, கிழக்கு இமயமலை அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுதான் பூர்வாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ஓகே. அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஓகேவா, இந்த டேட்டா எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ பூர்வாதிரி கிடையாது, பூர்வாஞ்சல் குன்றுகள், கிழக்கு இமயமலையை பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தது இந்த நடுப்பகுதியில் மட்டும் பார்த்தோம் இல்லையா, ஸோ இங்கே மட்டும் வரக்கூடிய இமயமலையை ஒரு 3 பகுதியாக பிரிக்கிறாங்க. ஓகேவா. ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா பெரிய இமயமலைகள்னு ஒன்று பிரிக்கிறாங்க, இமாத்ரி. சிறிய இமயமலைகளை இமாச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளி இமயமலையை சிவாலிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா.
பெரிய இமயமலை, பெருசு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ இமாத்ரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிறிய இமயமலைனா இமாச்சல், சின்னோண்டு துண்டு தான் இருக்குது அப்படின்னு கூட ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். வெளி இமயமலையை சிவாலிக் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, வாலி வெளின்னு வருது இல்லையா, வெளி இமயமலை வாலி. வெளியில் தானே நம்ம வீட்டில் வாலியெல்லாம் எங்கே வச்சுருப்போம், வெளியில் தானே வைப்போம். அப்போ வெளி வாலின்னு சொல்லி கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி கேட்பாங்க அப்படின்னா, வெளி இமயமலைக்கு இன்னொரு பேர் என்ன, சிறிய இமயமலைக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்கலாம். இப்படி தான் பிரிக்கிறாங்க. ஓகேவா, இது வந்து ட்ரான்ஸு அப்படின்ற செட்டப் கிடையாது. ஃபஸ்ட்டு உள்ள லைன் வந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன வருது, ஃபஸ்ட்டு உள்ளது இமாத்ரி பெரிய இமயமலை. அடுத்த லைன் ஒன்று போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ அது வந்து இமாச்சல் சிறிய இமயமலை. அடுத்த லைன் வருது இல்லையா, ஸோ அது வந்து சிவாலிக் வெளி இமயமலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இமாத்திரியில் வந்து பார்த்தோம்னா நிறைய ஆறுகள் வந்து உருவாகும். ஸோ அந்த ஆறுகள் வந்து பார்த்தோம்னா வெளி இமயமலை வழியாக தானே வந்தாகணும். வெளியில் நாட்டுக்குள்ளே எந்த வழியாக வந்தாகணும், வெளி இமயமலை இமாச்சலை தாண்டி தானே வந்தாகணும். அப்போ வெளி இமயமலையெல்லாம் வந்து பார்த்தோம்னா தொடர்ச்சி அற்று இருக்கும், ஏன்னா நிறைய ஆறுகளால் பிளவுபட்டிருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதில் என்னென்ன டேட்டாஸ் வருது அப்படின்றதையும் பார்க்கலாம். பெரிய இமயமலை அல்லது இமாத்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெரிய இமயமலை அப்படின்னு பார்க்கும்போது சிறிய இமயமலைக்கு வடக்கு பகுதியில் தானே இருக்குது. ஸோ அதை வச்சு நமக்கு சொல்லியிருக்காங்க. வேறு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இமாத்ரியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இமாத்ரியில் தான் எவரெஸ்ட் சிகரம் இருக்குது நேபாளத்தில். எவரெஸ்ட் சிகரம் அப்படிங்கிறது இந்தியாவோடது கிடையாது, நேபாளத்தோடது. எவரெஸ்ட் சிகரம் இமயமலையில் இருக்குது. இமயமலையில் எங்கே இருக்குது, இமாத்ரியில் இருக்குது. 8848 மீட்டர், 8848 8848. அடுத்தது என்னென்னா கஞ்சன்ஜங்கா அப்படிங்கிற சிகரம் 8598 மீட்டர், 8598 மீட்டர் உயரத்தில். அதுவும் எங்கே தான் இருக்குது, இமாத்ரியில் தான் இருக்குது. ஓகேவா, எவரெஸ்ட் சிகரம் நேபாளத்திலும் கஞ்சன்ஜங்கா சிகரம் நேபாளம் மற்றும் சிக்கிமிற்கு இடையேயும் உள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நேபாளம் மற்றும் சிக்கிமிற்கு இடையே உள்ள சிகரம் எது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா, அதாவது எவரெஸ்ட் அப்படிங்கிறது 8848. ஓகேவா, அத்தனை மீட்டர் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எவரெஸ்ட் சிகரம் நேபாளத்தில் இருக்குது. அதே மாதிரி கஞ்சன்ஜங்கா சிகரம் நேபாளம் மற்றும் சிக்கிமுக்கு இடையே அமைந்துள்ளது அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இமயமலை பல சிகரங்களின் இருப்பிடமாக உள்ளது. உலகில் உள்ள ஏனைய மலைத்தொடர்களை காட்டிலும் அதிகமான சிகரங்கள் இமயமலையில் தான் இருக்குதாமா. ஓகேவா, அதே மாதிரி உலகத்தில் 14 உயரமான சிகரம் இருக்குதான். உயரமான சிகரம் 14 இருக்குதான். அதில் 9 சிகரம் இமயமலையில் மட்டுமே இருக்குது அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது மற்ற மலைத்தொடர்களை தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மலையில் எப்போதும் நிரந்தரமாக பனி சூழ்ந்து காணப்படுவதால் கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சின் போன்ற நிறைய பனியார்கள், கிளேசியர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ பனியார்கள் நிறைய இங்கே இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிறிய இமயமலைகள், அதை வந்து இமாச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிறிய இமயமலைகளுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா இமாச்சல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சராக கேட்கலாம். இதே ஒரு கொஸ்டினாக நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மலைத்தொடரில் பீர்பாஞ்சல், தௌலதார் மற்றும் மகாபாரத் ஆகிய மலைகள் இங்கே காணப்படுகிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சிறிய இமயமலை இமாச்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நாங்கள் இது வந்து ஒரு ஃபன்னாக ஞாபகம் வச்சுப்போம். சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஓகேவா, சின்ன பையன் பீர் குடிச்சிட்டு தௌலத்தாக வந்து நம்ம பாரதத்தோட மானத்தையே வாங்குகிறான் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் நாங்கள். இதை எப்படின்னா, சின்ன பையன் அப்படின்னா சிறிய இமயமலை அப்படின்றதுக்காக சொல்கிறேன். பீரை குடிச்சிட்டு தௌலத்தாக நம்ம பாரதத்தோட மானத்தையே கெடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இதை நாங்கள் படிச்சிருக்கோம். ஸோ புகழ்பெற்ற கோடை வாழிடங்களான சிம்லா, முசௌரி, நைனிடால், அல்மோரா, ராணிக்கட்டு, அப்புறம் டார்ஜிலிங், இது எல்லாமே இந்த மலைத்தொடரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இமாச்சல பிரதேசம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் இமாச்சலில் இருக்கக்கூடிய பகுதிகள் தான். ஸோ அங்கே தானே இருக்குது சிம்லா, முசோரி, நைனிடால், அல்மோரா, ராணிக்கட்டு, டார்ஜிலிங் எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஓகேவா, ஸோ அடுத்தது என்னென்னா காரகோரம் கணவாய். ஓகேவா, இது வந்து மேட்சஸில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. காரகோரம் கணவாய் ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. ஓகேவா, காரகோரம் அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. ஓகேவா, காசு கொடுத்தோம்னா நல்லா காரசாரமாக வாங்கி சாப்பிட்லாம் இல்லையா, ஸோ அதனால் காஷ்மீர் அப்படின்னு வந்திருக்கு. அதனால் காசு காரமாக சாப்பிட்லாம் இல்லையா, ஸோ காரசாரமாக வாங்கி சாப்பிட்லாம். காரசாரமாக சாப்பிடணும்னா காசு இருக்கணும். அதே மாதிரி ஜொஷிலா கணவாய், சிப்கிலா கணவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜொஷிலா, சிப்கிலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இமாச்சல பிரதேசத்தில் இருக்குது. ஓகேவா,
ஜொசிலா, சிப்கிலா ரெண்டுமே எங்கே இருக்குது அப்படின்னா இமாச்சல பிரதேசம். ஓகேவா. அடுத்தது பொமிட்டிலா கணவாய் அப்படிங்கிறது அருணாச்சல பிரதேசம். ஓகேவா. பொமிட்டிலா கணவாய் அப்படிங்கிறது அருணாச்சல பிரதேசம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ அருணாச்சல பிரதேசம் அதில் வந்து பொமிட்டிலா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டீலான்னு சொல்லிட்டு வருது இல்லையா, பொமிட்டீலா அப்படின்னு வருது இல்லையா. ஸோ அருணாச்சலம் அப்படின்ற ரஜினி படம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த படத்தில் தான் ஒரு டீல் ஒன்று நடக்கும். ஓகேவா. பல கோடி ரூபா அமௌண்ட்டை காசை கொடுத்து நீ வந்து செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீல் ஒன்று நடக்கும் இல்லையா. ஸோ அப்போ டீலா அப்படின்னு பார்க்கும்போது டீல்னு படிச்சுக்கோங்க. டீல் எந்த படத்தில் வந்துச்சு, அருணாச்சலம் அந்த படத்தில் தானே வரும். ஸோ அடுத்தது நாதுலா மற்றும் ஜெலிப்லா கணவாய் எங்கே இருக்குது அப்படின்னா சிக்கிமில் இருக்குது. ஓகேவா. ஸோ சிக்கிமில் நாதுலா மற்றும் ஜெலிப்லா கணவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெல்லி மிட்டாய் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாக்கில் சிக்கும்னு வச்சுக்கோங்க. ஜெல்லி மிட்டாய் சாப்பிட்டோம்னா நாக்கில் சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் இமயமலையில் இருக்கக்கூடிய முக்கிய கணவாய்கள். ஸோ அடுத்தது பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் எது அப்படின்னா கைபர் கணவாய். ஓகேவா. பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் அப்படின்னு பார்க்கும்போது கைபர் கணவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. கைபர் கணவாய் தான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ரெண்டுத்தையுமே இணைக்குது. எது மூலமாக இணைக்குதுன்னா கை கொடுத்து இணைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. கை கொடுத்து பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது வேறு என்னென்ன அப்படின்னா வெளி இமயமலை. வெளி இமயமலைக்கு இன்னொரு பேர் என்னென்னா சிவாலிக்கு. வாலியை எங்கே வைப்போம், வெளியில் தானே வைப்போம். அதாவது இந்த மலைத்தொடரானது ஜம்மு காஷ்மீரில் ஆரம்பித்து அஸ்ஸாம் வரைக்கும் நீண்டு காணப்படுது. ஆனால் தொடர்ச்சி அற்றது. ஏன் அப்படின்னா நிறைய ஆறுகள் வந்து நம்ம இந்திய எல்லை பகுதிக்குள்ளே வந்திருக்கும். எல்லை பகுதின்றதை விட மத்திய பகுதிக்கெலாம் வரும் இல்லையா. ஸோ இப்போ நிறைய கேப்லாம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அதனால் தொடர்ச்சி அற்ற ஒரு மலைத்தொடராக இதை வந்து நம்ம சொல்லலாம். சராசரி உயரம் அப்படின்னு பார்க்கும்போது 1000 மீட்டர். ஓகேவா. வெளி இமயமலையினுடைய சராசரி உயரம் 1000 மீட்டர். ஓகேவா. 1000 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா அடுத்தது வேறு என்ன, அதுவே அந்த வெளி இமயமலையோட கிழக்கு பகுதி. ஓகேவா. வெளி இமயமலையோட கிழக்கு பகுதி வந்து 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 இயர்ஸ். வெளி இமயமலையின் கிழக்கு பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா 2 இயர்ஸ். மேற்கு பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா டூன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டூன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. 2 இயர் அப்படின்னு பார்க்கும்போது கிழக்கு பகுதி. ஓகேவா. அதே மாதிரி மேற்கு பகுதி வந்து டூன் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அப்போது கிழக்கு கீயை மட்டும் எடுத்துக்கோங்க. 2 இயர்ஸ் அப்படின்னு வருது இல்லையா. ஸோ கியர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கியர் அப்படின்றதுல கீ அப்படிங்கிறது கிழக்கு, எர் அப்படிங்கிறது 2 இயர்ஸ். ஓகேவா. அதில் எர்ன்னு வருது இல்லையா. ஸோ இப்போ கியர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ மேற்கு பகுதியில் மிச்சம் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து டூன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ கியர் அப்படின்னா கீனா கிழக்கு, எர்ன்னு வருது இல்லையா. ஸோ அது 2 இயர்ஸ். ஓகேவா. அதே மாதிரி மேற்கு பகுதியில் டூன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. இது எல்லாமே சிவாலிக்கு, அதாவது வெளி இமயமலை. வாலி எங்கே இருக்கும், வெளியில் இருக்கும். எவ்வளவு சராசரி உயரம் 1000. ஓகேவா. ஸோ அடுத்தது என்னென்னா கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இமயமலையை அது வந்து பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். சின்ன சின்ன குன்றுகள் மட்டும்தான் அங்கே இருக்கும். ஓகேவா. அந்த குன்றுகளோட பேர் கூட நமக்கு தெரியணும்னு தேவையில்லை, புரியணுங்கிறதுனால ஹைலைட் பண்ணியிருக்கேன். டாப்லா, அபோர், மிஸ்மி, பட்காய்பம், நாகா, மணிப்பூர், மிக்கீரு, காரோ, காசி, ஜெயந்தியா குன்றுகள் எல்லாமே சின்ன சின்ன குன்றுகள். ஸோ இதெல்லாமே அந்த பகுதியில் இருக்குது. அந்த செட்டப் எல்லாத்தையும் சேர்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பூர்வாஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்கிறாங்க. இமயமலைக்கு என்னென்ன முக்கியத்துவங்கள் இருக்குது அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து வட இந்திய பகுதிக்கு கனமழையை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. தென்மேற்கு பருவக்காற்று போகும்போது நேராக இமயமலையில் தான் போயிட்டு மோதும். ஓகேவா. மோதி என்ன ஆகுது அப்படின்னா ஸோ அதை தாண்டி காற்றுன்றது போகலை, அந்த இடத்துலையே மொத்த மழையும் பொழியப்படுகிறது. ஓகேவா. ஸோ அடுத்தது இந்திய துணை கண்டத்திற்கு இயற்கை அரணாக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வற்றாத நதிகளின் பிறப்பிடம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா இந்த ஆறுகளை தான் வற்றாத நதிகள்னு சொல்லுவாங்க. எப்போவுமே வற்றி போகாத நதிகள் தான் சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. ஸோ இந்த நதிகள் எல்லாமே இமயமலையிலேயே உருவாகிறது. அதனால் வற்றாத நதிகளின் பிறப்பிடம் இமயமலை என அழைக்கப்படுகிறது. ஸோ அடுத்தது இயற்கை அழகின் காரணமாக வடக்கு மலைகள் சுற்றுலா பயணிகளின் சொர்க்கமாகவும் திகழ்கிறது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இமயமலை பகுதியில் இந்த அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத், வைஷ்ணவி தேவி கோயில்கள் ஜம்மு காஷ்மீரெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் மத்திய ஆசியாவிலிருந்து கடும் குளிர்காற்று வீசும். மத்திய ஆசிய பகுதி, அதாவது இந்தியாவுக்கு மேலே இருந்து
பயங்கரமான குளிர்காற்று வீசும். ஸோ அந்த குளிர்காற்றை இமயமலை தடுத்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்தியாவை ஒரு மிதவெப்ப மண்டலத்திலேயே பாதுகாப்பாக வச்சிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இமயமலை அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மலைத்தொடர். ஸோ இந்த வீடியோவில் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஃபைனல் டச்சாக என்ன பண்ணிக்கலாம், ஒரு ரிவிஷன் ஒன்று பார்த்துடலாம். ஸோ வெளி இமயமலைக்கு இன்னொரு பேர் சிவாலிக்னு கொடுப்பாங்க. அதேமாரி கணவாய்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எந்தெந்த இப்போது புகழ்பெற்ற இடங்கள் எந்த மலைத்தொடர்களில் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 14 சிகரங்களில் 9 சிகரங்கள் எங்கே இருக்குதான், இமயமலையில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கியர்னு பார்த்துருப்போம். மேற்கு பகுதியில் டூன்னு சொல்லி சிவாலிக் அழைக்கப்படுதுன்னு பார்த்துருப்போம். கஞ்சன்ஜங்காவோட உயரம் வந்து 98 மீட்டர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 98 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு புது புத்தகத்தில் மாற்றிருக்காங்க. பழைய புத்தகத்தில் வேறு ஒரு டேட்டா இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ வேறு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெத்திஸ் அப்படின்ற கடல், இமயமலையை 3ஆக பிரிக்கிறாங்க. இமாத்திரி, இமாச்சல், அப்புறம் வந்து பார்த்தோம்னா சிவாலிக் அப்படின்னு சொல்லிட்டு பாமியூர் முடித்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இமயமலை அப்படின்னா என்ன, மேற்கு இமயமலை, டிரான்ஸ் இமயமலைனா என்ன, ஆரவல்லியில் என்ன ஸ்பெஷலு, ஸோ அதுமாரி வந்து இமாலயா அப்படின்றது எந்த மொழி சொல்லு, ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டேட்டாவெலாம் நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஸோ ரொம்பவே முக்கியமானது. ஷார்ட்கட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்ட் 2 வந்து நிறைய சமவெளி பகுதிகள்லாம் இருக்கும். ஸோ அடுத்த பார்ட்டில் நம்ம அதை பார்க்கலாம். தேங்க்யூ.